பணம். இப்போ அதை பற்றி ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். முதல் மதிக்க மாட்டோம், வெறும் பணம் தானே. இப்போ பணம் நீ என்னையவா மதிக்கலை, நீ என்னை மதிக்க வைக்கிறா. நீங்கள் 40 வருஷமாக என்னை மதிக்காமல் நீங்கள் இப்படி சுற்றிக்கிறீங்கன்னு மதிக்க வச்சு அதை புரிய வச்ச ஒரு MCR Pure Cotton Club and Let's Go Holidays presents Behind Woods Master Inspirers with actor Sasi Kumar. Powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, Mr. Gold 100% கடலை எண்ணெய், Lakshmi Ceramics. Midway Hospitals Behind Woods வழங்கும் முத்தமலை சென்னை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் இன் சென்னை VGP கோல்டன் பீச் ஹோட்டல் நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. அம்மா உங்களோட எந்த வயது வரை உங்களோட இருந்தாங்க? நான் குட்டிப்புலி படம் முடிகிற அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா போய் கஷ்டப்படாதன்ற ஒரு விஷயந்தான். காசு வந்துச்சு அவ்வளோதான், எல்லாம் வந்துடுச்சு இல்லைப்பா, காசு வந்துச்சு வீட்டுக்கு வர வேண்டியதானே அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க. அப்போ ஸ்ட்ரிக்டோ அவருடைய படம் வரும்போது அவர் பிடிக்கும், வெளியில் காட்ட முடியாத ஒன்று இருக்கும். சடங்குகள் எல்லாமே வந்தது அவர் தலானி கட்டியை தான் வச்சுருப்பார். ஸோ அந்த தலானிகள் இருந்தால் என்னுடைய ஃபோட்டோவும் படங்களும் தான் இருக்கும். ஸோ சேது பண்ணும்போதே கும்பகோணத்துக்கு வந்துட்டார். கும்பகோணத்துக்கு பஸ்ஸை பிடிச்சி எங்களுக்கு தெரியாமல் அவர் வந்துட்டார். எப்படி வந்தார் இப்படி வந்தார், இவர் எப்படா வந்தார் வந்து நேராக பாலா சார் கதவை தட்டார். அதெல்லாம் பண்ணுவார். பாலா சார் ரூம் கதவை தட்டிட்டு இருந்தோடனே அவர் முதல் கேட்ட கேள்வி டைரக்டர் ஆயிடுவானா அப்படின்னு. சரி, பேச்சு கேட்போம். சுமூகமாக எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க? இல்லை சார், 4-5 தான் சார். இது சார் 4-5 சார். இது நாடோடிகள் படத்தில் வர மாதிரி ஊருக்குள்ளே நண்பர்களுக்காக காதலுக்கு உதவியது சார். இந்த சத்யா காஸ்டியூம் டிசைனர் சத்யா, ஆமாம், அவன் கல்யாணத்தை நான் தானே சார் நடத்தி வச்சேன். பொண்ணுக்கு அந்த பர்த்டே அன்னைக்கு எனக்கே விபூதி அடிச்சினான் சார். அதாவது ஒர்க்கர்ஸை இவ்வளோ இதாக வச்சுருக்கானேன்னு தான் நான் அப்படி தான் நினச்சிட்டேன். நானே கூட அப்படி தான் நினச்சேன். பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கும் விபூதி அடிச்சிட்டாங்க, நீங்கள் பெரிய விபூதி அடிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு புகழ் இருக்கான், விஜய் டிவி புகழ், அவங்க வீட்லேயும் அவங்க பொண்ணு இது பண்ணும்போது அண்ணன் தகப்பன் அந்த ஸ்தானத்தில் இருந்து அந்த கையெழுத்து அப்போ போடும்போது சார் இன்னும் நாடோடிகள் மாதிரியே இருக்கு. இருப்பா என்னையே கூப்பிட்டு வந்துட்டாயே. சுந்தரபாண்டியன் படம் பண்ணும்போது என்னோடய சென்சார் போர்டில் பார்த்த ஒரு லேடி அவங்க பார்த்தாங்க. அவங்க வந்து இதை வந்து என்ன ஈவ் டீசிங்ட்டாங்க. என்னடா ஈவ் டீசிங் சார், இது என் கல்ச்சர். என்னங்க கேள்வி பண்ணுறது கல்ச்சர்ன்றீங்கன்றாங்க. ஏன்னா நான் தான் ப்ரொடியூசர். அப்போ ஆர்கியூமெண்ட் பண்ணுறோம். MCR Pure Cotton Club மற்றும் Let's Go Holidays presents Behind Woods Master Inspirers with actor Sasi Kumar. Powered by Chennai Samartha Aviation, Nursing and Hotel Management, Mr. Gold 100% கடலை எண்ணெய் மற்றும் Lakshmi Ceramics. சரி, பேச்சு கேட்போம். சுமூகமாக எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க? இல்லை சார், 4-5 தான் சார். சார் 4-5 சார். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போல்லாம் கிட்டத்தட்ட பந்தியில் வந்து நிற்கிறதே குறைஞ்சி போச்சு. ஊர் பக்கம் போனாலே கூட பந்தியில் வந்து நிற்கிறதே குறைஞ்சி போச்சு. அப்புறம் வந்து ஒரு திருமணம் அல்லது ஒரு பெரிய காரியம் அப்படின்னா அந்த ஊரில் நண்பர்கள் எல்லாத்தையும் எடுத்து செய்கிறது போகிறதெல்லாம் இருக்குல்ல, அது வழியாக தான் நம்மளும் எவ்வளோ நெருக்கம் ஒருத்தருக்கா இருப்போம் பண்ணுறோன்னு நம்ம காட்டிக்கவே முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூட நீங்கள் இவ்வளோ வேலைக்கு நடுவுலையும் போயிட்டு இன்னொருத்தருக்காக வந்து கையெழுத்து போட்டு நின்று கல்யாணத்தை பண்ணி அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்குல, அடுத்தவர்களுக்காக நேரம் கொடுப்பது, அடுத்தவர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒதுங்கிக்காமல் அந்த பிரச்சனையில் நானும் பங்கெடுத்துக்கிறேன், எனக்கு அதனால் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு மனசு இருக்குல்ல, அதை எப்படி ரீட்டைன் பண்ணிக்கிறீங்க பத்திரமா? தெரியல சார், அது அப்படியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தவர்களுக்காக நிற்கணுன்றது நமக்கானவங்களுக்கே நிற்கணும், நம்ம கூட இருக்கவங்க நிற்கணும். நேரம்ன்றது இப்போ ரொம்ப இதாகிடுச்சு. அது வந்து எல்லாருக்குமே அந்த நேரம் வந்து கொடுக்குறது ஒதுக்குறது ரொம்ப டஃப் ஆகிடுச்சு. இருந்தது. இப்போ ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்தவங்க எவனுமே இல்லை. அப்போ அவங்க வேலைக்கு போயிட்டு வர்றது, ஒரு கேதர் ஆகுறதுன்றதே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கோயில் திருவிழாக்களே எதுக்கு வச்சுருக்காங்கன்னா சார், நம்ம கெட் டுகெதர் ஆகிறதான ஒரு விஷயந்தான். சாமியை கும்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, கும்பிட்றது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஒன்றா வந்து ஒரு கெட் டுகெதர். பங்காளி வேறு ஊர்களில் இருப்பாங்க, வேறு நாடுகளில் இருப்பாங்க. இவங்களாம் ஒன்றா வந்து குலசாமி வந்து நம்ம குல தெய்வம்னு வழிபாடே நம்ம வச்சதே என்னென்னா எல்லாம் ஒன்று கூடுறது தான். ஒன்றா கூடி சாமி கும்பிட்றது தான், ஒன்றா பந்தி வைக்கிறது தான். ஸோ அது எப்போதும் இருக்கணும். அது அந்த சடங்குலாம் என்றைக்கும் மாறவே கூடாது. அதுதான் நம்ம கல்ச்சரை கொண்டு போகிற ஒரு விஷயம். அது ஏன்னா ஒரு திருமணம் இதெல்லாம் சுருங்கிடுச்சு எல்லாமே. அப்போ கோயில் அப்படின்ற விழாக்கள் தான் இப்போ வரைக்கும் இருக்கும். அங்கேயும் பிரச்சனை இல்லாமல் ஒரு சந்தோஷம், அங்கே தான் பொண்ணு பார்க்குறதே நடக்கும். அங்கே தான் இப்போ இந்த நல்லது கெட்டது சின்ன பகையெல்லாம் எல்லாமே அங்கே தான் பேசி முடிக்கிற ஒரு விஷயமா. அதுவும் சாமி முன்னாடி அப்படின்னும் போது உங்களுக்கு எல்லாம் அந்த இது நடக்குது.
திருவிழாக்களும் எதுவும் எல்லாம் முன்ன மாதிரி இப்போ இல்லை. நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு எங்கள் வீட்டில் எப்போதுமே அது உண்டு. நீங்கள் பந்தியில் பரிமாறும்போது ஆளுங்க நிற்கணுன்றது எங்களுடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வழியாக சொல்லிக் கொடுத்தது. அந்த பந்தியில் ஆள் எல்லாம் இந்த இலையை பார்த்து இது போடணும் அது போடணும். இப்போ வரைக்கும் நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் பண்ணலாம்ன்றது அடுத்த ஜென்ரேஷன் பசங்க பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இது இவங்க பண்ணால் நம்ம பண்ணோம். அடுத்த ஜென்ரேஷன் இப்போ அது வந்துருச்சுன்றது செயின் ஆஃப் இது தான் சார். ஒரு ரிலே ரேஸ் மாதிரி அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறது. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் பசங்க அவங்க பந்தியில் நிற்கும் போது, ஏன்னா பந்தியில் தான் சார் எப்போதும் நிற்கணும். கல்யாணம் மணவரையில் நிற்கிறத விட பந்தியில் வயிறார சாப்பிட்டு போகணும் தான் வச்சுருக்கணும். அங்கே தான் யாருக்கு, ஏன்னா வைக்கிறவங்களுக்கு தெரியாது இவங்க யாருன்றது தெரியாது. அப்போ எல்லாரும் முக்கியன்றது அதை பரிமாறுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த இது கரெக்டான ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறீங்க. அந்த விஷயம் வந்து இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்போதும் எல்லா வீட்டுகள்லையும் அது இருக்கணும். சில கல்யாணத்துக்கு போகும்போது இருக்கவே மாட்டாங்க. ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறதுலே நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. நாங்கள் பசங்களாம் நாங்கள் இருக்கும்போது நான் அசோக் என்னோடய கசின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பந்தியை தான் எடுத்துக்குவோம். இந்த பந்தியில் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் நைட்டு தூங்க முடியாது, இது பண்ண முடியாது. தாலி கட்டுறதை பார்க்க மாட்டோம். இப்போ எங்கள் அக்கா கல்யாணமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக யார் கல்யாணம் இருந்தாலும் தாலி கட்டினதே நம்ம பார்க்க மாட்டோம். கீழே பந்தியை நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ அப்போ அவங்க ஃபோட்டோவுக்கு மேலே கூப்பிடும் போது தான் நாங்கள் போவோம். அதுவும் டயர்டாக வேர்த்து தான் போய் அப்படி தான் இருப்போம். அது அது நல்ல ஒரு ஜாலியான அது ஒரு நல்ல அனுபவம் சார். அது இந்த ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒன்று மண்ணா இருக்குது அப்படிமா. அம்மா உங்களோட எந்த வயது வரை உங்களோட இருந்தாங்க? நான் குட்டிப்புலி படம் முடிகிற அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. படம் நான் சக்ஸஸ் ஆனதெல்லாம் அவங்க பார்த்துட்டாங்க. அவங்க அதெல்லாம் ஆனால் அது பெரிய மகிழ்ச்சியில் அது மகிழ்ச்சி அவங்களுக்கு என்னென்னா போய் கஷ்டப்படாதன்ற ஒரு விஷயந்தான். நான் படம் பண்ணாலும் முதல் படம் சுப்பிரமணியம் முடிஞ்சு ஜெயிச்சிருச்சு, பயங்கர வெற்றியாக இருந்துச்சு, காசு வந்துச்சு, அவ்வளோதான் எல்லாம் வந்துடுச்சு. இல்லைப்பா காசு வந்துச்சு, வீட்டுக்கு வர வேண்டியதானே அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க. வீட்டில் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதானே, தூங்காமல் கொள்ளாமல் நம்ம வந்து அந்த உழைப்பை அவங்க வந்து தூங்காமல் நம்ம சாப்பிடாமல் அந்த டெய்லி அந்த இதில் இருக்கிறத அவங்க அதை விரும்பலை. அதான் எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் சம்பாரிச்சிட்டேன், இது பண்ணிட்டேன், படம் முடிஞ்சில்ல, அப்புறம் சுப்பிரமணியபுரம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வர சொல்லுவேன். ஒரு ப்ராஜெக்ட் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா முடிஞ்சு வந்தேன். இல்லை இப்போதாம்மா ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் போகிற ஒரு விஷயந்தான். அதுதான் சார். அப்படி அம்மா செல்லமா அப்பா செல்லமா? அம்மா செல்லம் தான் சார். அம்மா செல்லம். அப்பா ஸ்ட்ரிக்டோ? இல்லை சார், அவரும் இதுதான். அவர் என்னுடைய படம் வரும்போது அவருக்கு பிடிக்கும். வெளியில் காட்ட முடியாத ஒன்று இருக்கும் சார். அவருக்கு சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும். என்ன பண்ணுவார்னா, என்னோடய சுந்தரமணி நட்டைப்படம் வந்து விகடனில் வந்தது. அதை தூக்கி அவர் என்னோடய படங்கள் எல்லாமே வந்தது அவர் தலானி கட்டியை தான் வச்சுருப்பார். ஸோ அந்த தலானிகள் இருந்தால் என்னுடைய ஃபோட்டோவும் படங்களும் தான் இருக்கும். ஸோ அவருக்கும் சினிமா இன்ட்ரெஸ்ட்டு. அவரும் சப்போர்ட் பண்ணார், இன்டைரக்டாக தான் சப்போர்ட் பண்ணார், எல்லாமே பண்ணார். ஷூட்டிங்க்கெலாம் வருவார். சேது பண்ணும்போதே கும்பகோணத்துக்கு வந்துட்டார். கும்பகோணத்துக்கு பஸ்ஸை பிடிச்சி எங்களுக்கு தெரியாமல் அவர் வந்துட்டார். இப்படி வந்தார் இவர் எப்படா வந்தார் வந்து நேராக பாலா சார் கதவை தட்டார். அதெல்லாம் பண்ணுவார். பாலா சார் ரூம் கதவை தட்டிட்டு இன்ட்ரடக்ஷன் ஆகிட்டு, ஏன்னா சித்தப்பா தான் ப்ரொடியூஸ் பண்ணார். இவர் வந்தது எங்களுக்கு தெரியாது. வந்தோடனே அவர் முதல் கேட்ட கேள்வி, அவன் டைரக்டர் ஆயிடுவானா அப்படின்னு. அப்புறம் தான் அது சார் கூப்பிட்டு சொன்னார். அப்பா வந்தார், பார்த்தார், மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தார். காலையில் வந்து அவர் தான் எழுப்பினார். அவர் தூங்கிட்டு இருந்தார், எழுப்பிட்டார். நம்ம தான் டைரக்டர் டிஸ்டர்ப் பண்ணுவோம். அவர் நேராக போயிட்டார். பாலா சார் ரூம் எது அப்படின்னு பேப்பரை எடுத்துகிட்டு போய் காலையில் பேப்பரை வாங்கி இறங்கி கும்பகோணத்தில் இறங்கி அவர்கிட்ட போய் பாலான்னு எப்பயும் சொல்லுவார். வந்தவொடனே கேட்டார், டைரக்டர் ஆயிடுவான்ல, கரெக்டாக பண்ணுறான்ல அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்பா வந்தார், இது கேட்டு தான் போனார் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட டைரக்டராக அவங்களோட பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணிக்க மாட்டார். அதெல்லாம் பண்ணுவார். பண்ணி ஒரு 10 பேர் கிராமத்தில் ஃபோன் அடிச்சிடுவார், டைரக்டர் ஆகிட்டான், இந்த படம் போய் பாருங்கன்னு அவர் பாதி பப்ளிசிட்டி அதெல்லாம் பண்ணார். அதெல்லாம் பண்ணுவார். உங்கள் படங்கள் உங்கள் மனைவிக்கு பிடிச்ச படம் இது? எல்லா படமும் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க வந்து என்னென்னா ரொம்ப வீட்டில் நாங்கள் என்னென்னா சார், பொதுவாகவே வீட்டில் யாருமே வந்து சினிமா பற்றி பேசுகிறதே இல்லை. ஊர்லேயும் யாரும் சினிமா பற்றி பேசுகிறது, நம்மளை ஒரு நடிகனாவோ ஒரு டைரக்டராகவோ பார்க்குறதே இல்லை. ஊருக்கு டெல்லிக்கு ராஜானும் பள்ளிக்கு புள்ள தானே. அங்கே நான் போகும்போது ஒரு சாதாரண மனிதன் தான், சாதாரண வாழ்க்கை தான், அப்படி தான் பார்ப்போம். அதில் இந்த படம் இப்படி பண்ணியிருக்கலாம்னு வீட்டில். ஆனால் அது நல்லா இருக்குல்ல, நம்மளை அங்கேயும் நடிகனாகவும் அங்கேயே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் கிராமத்தில் போய் அந்த வாழ்க்கையை. உங்கள் ஊருக்கு என்ன இப்போ புது தாமரைப்பட்டியில் இன்னமும் வீடெல்லாம் அங்கே தான் இருக்கு? அங்கே தான் சார், அங்கே தான் ஃபேமிலி அங்கே தான் சார் இருக்கும். பசங்க எல்லாமே அங்கே தான் படிக்கிறாங்க. இங்கெல்லாம் கிராமத்தில் தான் படிக்கிறாங்க. அங்கே தான் படிக்கிறாங்க. பக்கத்தில் ஸ்கூலு எல்லாம் வந்து இதில் தான் போவாங்க, வேனில் போயிட்டு வர்றது அப்படி தான் இருக்குது. ஸோ கிராமத்தில் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறது,
ஒரு நடி நான் பாட்டு நடந்து போவேன் சார், ஒரு மனுஷன் நடந்து போகிறான் அப்படின்றது, தம்பி வணக்கம், மாப்பிள்ளை வணக்கம் அப்படின்ற அந்த ஊரில் சொல்கிற அதுதான் சார். வயலுக்கு போனாலும் சரி, நான் சைக்கிளிங் போனாலும் சரி, வாக்கிங் போனாலும் சரி, அந்த இது யாராவது வந்து ஃபோட்டோ எடுத்தானா இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கான்றது அப்போ தான் தெரியும். ஏதாவது வருவாங்களா ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா சசிகுமார் இங்கே இருக்காரு அப்படின்னு சசிகுமார் ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு வருவாங்க. எங்கள் ஊரில் அந்த மஞ்சக்காமலைக்கு மருந்து ஊற்ற வருவாங்க. கள்ளிவாசல் இல்லை சார், இப்போ தாமரப்பட்டியிலே அங்கேயும் உண்டா? அங்கே இருக்குது சார். அவங்க அந்த ஊருக்கு வந்து இதான் அவர் தான் வீடுன்னும் போது அப்போ வந்தால் தான் இவங்க நீங்கள் எப்படி அப்படின்னா பஞ்சகமலைக்கு மருந்து ஊற்ற வந்தோம் அப்படி சொல்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குமே தவிர ஊருக்குள்ள பொதுவாக யாரும் இப்போ டிஸ்டர்பே பண்ணுறதில்லை. நானும் இத்தனை வருஷமாக வீட்லேயும் அந்த இதை வச்சுக்கிறோம் சார். படம் சினிமா பற்றி பேசுகிறது வீட்டு வாழ்க்கை தனி. அதனால தான் அது ரெண்டு வேறு மாதிரி எனக்கு இருக்குது சார். உங்களது காதல் திருமணமா? இல்லை சார், அரேஞ்ச். ஆனால் நிறைய படத்துல நிறைய காதல் திருமணம் செஞ்சு வச்சவர் நீங்கள். ஏன்னா படம் வர்றதுக்கு முன்னாடி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாரு சார். நாடோடிகள் படத்தில் வர மாதிரி ஊருக்குள்ள நண்பர்களுக்காக காதலுக்கு உதவியது, எவ்வளோ அடி வாங்கினாலும் மறுபடியும் காதலுக்காக போய் நின்னது, அதனால தான் சேர்த்து வைக்கிறோம். அது மாதிரிலாம் பண்ணது உண்டா? இல்லை, அது ஸ்கூலில் பண்ணது சார். ஸ்கூலில் காதலுக்கு ஹெல்ப் பண்ணது அதெல்லாம் பண்ணது, அடி வாங்காமல் பண்ணிக்கிறது தான், அவ்வளோதான். அது ஸ்கூலில் பண்ணது உண்டு சார். அது பண்ணக்கூடாது, அது தப்பு, தவறானது, அதையும் சொல்லிடுவோம். டிஸ்க்ளைமர் அது அப்படி அப்போ ஏதோ வயசில் செஞ்சுட்டோம் அப்படின்னு அது தெரியாத வயசு, அது பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம். ஓகே. ஆனால் நண்பர்களுக்காக வந்து வீட்டில் போய் பேசுறது கொள்வது இல்லை சார் இப்போ வரைக்கும் பண்ண வைக்கிறாங்க சார். அதை சொல்லி இப்போ வரைக்கும் உண்டு சார். இந்த சத்யா காஸ்டியூம் டிசைனர் சத்யா, ஆமாம், அவன் கல்யாணத்தை நான் தானே சார் நடத்தி வச்சேன். எந்த நம்ம காஸ்டியூமர் சத்யா, அவன் திருநெல்வேலி சத்யா இல்லை திருநெல்வேலி சத்யா, எனக்கும் தானே காஸ்டியூமர் சத்யா. அவன் நான் ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவன் லவ் பண்ணுறான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், சத்யா லவ் பண்ணுறான்னு ஒரு ப்ராங்க் கால் அப்படி தான் நானும் கணியனும் வச்சு இது பண்ணோம். ஆனால் காலம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் நிஜமாகவே லவ் பண்ணியிருக்கான். பண்ணி ஒரு பொண்ணு இது பண்ண அந்த பொண்ணுக்கு அந்த பர்த்டே அன்னைக்கு எனக்கே விபூதி அடிச்சினான் சார். கேக் விட்டு இந்த பொண்ணுங்க இவன் இவ்வளோ பரபரப்பா அப்பயே இந்த சே. நான் என்ன நினச்சேன், தன்னிடம் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இவங்களை லேபர் அதாவது ஒர்க்கர்ஸை இவ்வளோ இதாக வச்சுருக்கானேன்னு தான் நான் அப்படி தான் நினச்சிட்டேன். நானே கூட அப்படி தான் நினச்சேன். பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கும் விபூதி அடிச்சிட்டாங்க, நீங்கள் பெரிய விபூதி அடிச்சிட்டாங்க. சரி, கூட வேலை பார்க்குறவங்களே இவ்வளோ இதாக வச்சுருக்கேன், அவங்களுக்காக பிறந்த நாளுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். சார் என்னடா சொல்கிறேன் அப்படின்னா அப்புறம் அவங்க நீங்கள் தான் பார்த்து பண்ணி வைக்கிறேன்னா அப்போ அந்த இதை நான் தான் பண்ணி வச்சேன். ஸோ இன்னமும் வந்து நாடோடிகள் அதை பார்த்துட்டு புகழ் இருக்கான், விஜய் டிவி புகழ், அவங்க வீட்லேயும் அவங்க பொண்ணு இது பண்ணும்போது கோயிலில் நான் தான் போய் அவங்களுக்கு இது எடுத்து அந்த கோயில் லெஜர்லே அண்ணன்ற ஸ்தானத்துக்கு அந்த பொண்ணுக்கு பதிலாக அந்த பொண்ணு வீட்டார்கள் யாரும் இல்லை. ஸோ அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து அண்ணன் அப்படின்றது, அண்ணன் தகப்பன் அந்த ஸ்தானத்திலிருந்து அந்த கையெழுத்து அவங்களுக்கு புகழுக்கு போட ஆரம்பிச்சு பொண்ணு சைடு நான் போட்டு இது பண்ணேன். அப்போ போடும்போது சார் இன்னும் நாடோடிகள் மாதிரியே இருக்கு, இருப்பா என்னையே கூப்பிட்டு வந்துட்டாயே அப்படின்னு அங்கே ரெஜரில் கையெழுத்து போடும்போது அவங்க சொன்னது, சார் நாடோடிகளில் நீங்கள் படத்தில் தான் பண்ணுவீங்கன்னு நினச்சி நிஜத்துலேயும் பண்ணுறீங்க அப்படின்னு அதை சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போயே நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது சார். நாளைக்கு நம்ம பிள்ளைகள் இதிலே சொல்ல முடியாது, இதை தான் காரணம் காட்டுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, அது சரின்னு தான் சொல்லி ஆகணும். நமக்கும் பிள்ளைய வளர்ந்து இது பண்ணும்போது நீங்கள் நாடோடிகளில் பண்ணீங்கன்னு எக்ஸாம்பிள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியில். அதில் இம்பேக்ட் இருக்க தான் இருக்குது. அது எத்தனை வருஷம்னாலும் அந்த இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா நம்ம பதிவு பண்ணிட்டு போனது அப்படி, வேறு வழி இல்லை. ஸோ கல்லூரி காலங்களில் அப்புறம் ஸ்கூல் டைம்ஸ் காலேஜ் டேஸ்லேயுமே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நல்லது கெட்டதுக்கெலாம் போய் நிற்கிறது வர்றது, அல்லது பிரச்சனைகள்லாம் வீட்டில் போய் பேசுகிறது கொள்வது அதெல்லாம் சார் அதை வந்து சண்டை அந்த இதெல்லாம் போடாமல் சும்மா பேச்சுவார்த்தை. ஏன்னா ஊர் பக்கத்தில் அந்த மாதிரி இதை பேச அந்த மாதிரி அதெல்லாம் அதெல்லாம் செய்யணும் சார். இதில் பேசுறதுக்கு ஒரு சாந்தமான முகம், நம்மளை நம்பிடுவாங்க. வேணும்ல முரட்டை மட்டும் அதை உள்ளே விடாதுன்னு, அப்போ உள்ளே போகிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல நீட்டாக ஒருத்தர் போய் குழந்தை முகம் அந்த இதுக்கு போகிறதுக்கு சாந்தமாக போய் முடிச்சு, அப்போ தாடி மீசை வேறு இருக்காது, இன்னும் குழந்தையாக இருக்கும். அதனால் அந்த இதுக்கு போகிறதுக்கு நம்பிடுவாங்க, வாப்பா உன்னால் தான் போகிறேன் அப்படின்ட்டு அந்த பஞ்சாயத்து பேசுறதுக்கு கரெக்டாக இருந்தது அந்த முகம். அப்போ ஆக்சுவலாக இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, பிறருக்காக போய் நிற்கிறது, பிறருக்காக நேரத்தை கொடுக்கறது, தான் சிரமத்தில் இருக்கிறப்போ கூட ஒரு நியாயமான தேவை இருக்குன்னா அதுக்காக உதவி பண்ணுறது, அடுத்து ஐயா உங்களுக்கு உதவுனா நமக்கு பிரச்சனை வருமேனு ஒதுங்கிக்காமல் போய் நிற்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனம் இல்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அப்படி பண்ணக்கூடாதுன்றத புத்திசாலிலாம் அல்ல இதெல்லாம் வந்து புத்திசாலிங்க பண்ணுற வேலை இல்லைப்பா. புத்திசாலித்தனமாக இருக்குன்னா இதில் தான் நாசுக்கா நமக்கு என்னென்னு அப்படி இருந்துக்கன்னு தான் கொஞ்சம் சொல்லி வளர்க்கப்படுறது போல் தெரியுது. எல்லாரையும் சொல்லிடல. ஆனால் அப்படி போனால் இந்த நம்ம கட்டமைப்பு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? என்ன இருந்தாலும் ஹியூமனிட்டின்னு ஒன்று வேணும் சார். அதுதான் மனிதம்ன்ற மனுஷங்க தானே சார் அவங்க. அதை தான் நான் அயோத்தி படத்துலேயே நாங்கள் சொல்லியிருப்போம். அதுவும் கதை கேட்கும்போது அந்த ஹியூமனிட்டி தான் எனக்கு அந்த கதை கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சது. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவுறதை விட தெரியாதவங்களுக்கு உதவி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சிறந்த உதவி. அது உதவி கூட இல்லை, அந்த இடத்துல கை கொடுக்குறதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். தெரிஞ்சவங்களுக்கு நம்ம எப்படினாலும் உதவி பண்ணிடுவோம். ஆனால் ஒருத்தவங்க தெரியாத ஒரு இடத்துல வந்தபோதும் மாட்டும் போதும் ஒரு இடத்துல இருக்கும்போதும் அவங்களுக்கு நம்ம போய் உதவுறது தான் ஒரு சிறந்த மனிதமாக நான் பார்க்குறேன். ஸோ அப்படி தான் அந்த அயோத்தி படத்தையே நான் ஓகே பண்ணி இது சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை, இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் பண்ண ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அது சசி, நீங்கள் உங்கள் படங்களில் அதிகமாக உறவுகளை இமோஷன்ஸையும் பேசுகிறவர். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது கொஞ்சம் இதாகி அது ரொம்ப முறைப்படுத்தப்பட்ட மாதிரி மாறி உணர்வுகளையும் அந்த இமோஷன்ஸையும் எதிர்கொள்கிறதுக்கே இப்போ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா கொஞ்சம் இமோஷனாக இருந்தால் கூட கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒருவேளை இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியலையோ நம்மளால், அல்லது நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதுக்கு பழக்கப்படுத்தாமல் விட்டுட்டோம்னு நினைக்கிறீங்களா? சார் அவங்க ரொம்ப தனிமையை தான் சார் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தனியாக இருக்கிற ஒரு நாள் இதெல்லாம் பழக்கப்படுத்தலை. நீங்கள் சொன்ன மாதிரி பழக்கப்படுத்தாமல் அவங்க வந்து படங்கள் தான் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க நம்ம வாய் விட்டு அழுகிறது, ஒப்பாரி, இதெல்லாம் வந்து ஒரு கெட்டதுலேயும் இருக்கும். ஒரு நல்ல விஷயத்தில் மட்டும் இல்லை, கெட்ட விஷயத்துலையும் பண்ணால் பேர்ஸ் பண்ணி அழுகிறது, அதை கூட அவங்க கிரிஞ்சாக தான் நினைக்கிறாங்க. அது கிடையாது. எமோஷன்ஸ் சார், நம்மளோட எமோஷன்ஸ் நம்ம அப்படி தான் கத்தி தான் அழுகுவோம். நம்மளுடைய எமோஷன்ஸை எல்லாம் லவுடராக தான் சொல்லுவோம். அவங்க பார்த்தது பார்த்திங்கன்னா சினிமாவில் பார்த்ததுன்னு பார்த்திங்கன்னா சினிமாவில் தான் அவங்க பார்க்குறாங்க, இது தான் பார்க்குறாங்க. அப்போ ஆங்கிலேயர் படத்தெல்லாம் அப்படி ஸ்லோவாக அப்படி அமைதியாக இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களோட வீட்டை பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் போட்டு அப்படியே அமைதியாக அது அவங்களுடைய கல்ச்சர். நம்மளுடைய கல்ச்சர் அது கிடையாது. அப்புறம் இவங்க விழாக்களுக்கும் ஃபங்க்ஷனுங்களுக்கும் இவங்க அவ்வளோ கூட்டிகிட்டு போகிறதில்ல யாருமே. பேரண்ட்ஸ் மட்டும்தான் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதே இல்லை சார். அவன் தனியாக இருக்கட்டும், அவன் ரூமில் விட்டுட்டே போயிடறாங்க. ஒரு ரூம்குள்ளே தான் வர்றாங்க. அங்கே போகும்போது தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நமக்கு எல்லாமே பழக்கமாக அந்த உறவுகள் யார், இவங்க எது அப்படின்றது அந்த உறவுகள் தெரியணும். அப்போ அவங்க யார், இவங்களுக்கு என்ன உறவு அப்படின்றது அவங்களோட இன்ட்ராக்ஷன் வரும் சார். அப்போ படங்களும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதனால தான் நம்ம கொரியன் படங்கள் இதில் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற வாழ்வியலிருந்து நம்ம கதையை எடுக்க மாட்டோம். நம்ம சுற்றி வாழ்வியலில் அவ்வளோ கதைகள் இருக்குது. புக்கு படிக்கிறதும் இல்லை, அப்போ புத்தகத்திலேருந்து எடுக்கலாம். 2 விஷயந்தான் நமக்கு வந்து இப்போ இருக்கும். ஒன்று ட்ராவல் ரொம்ப முக்கியம். ஒரு பயணம் வந்து நிறைய மனிதர்களை சந்திக்க வரும்போது அது நமக்கு வந்து ஒரு கதையாகவோ ஒரு இதாகவோ வரும். ஒரு ட்ராவல் ரொம்ப முக்கியம். இல்லை ஃபங்க்ஷன்களோ இந்த உறவுகள் சம்மந்தமாக நம்ம பேசுகிறது பழகிறது அந்த இது ஒன்று இல்லை, புத்தகம் படிக்கிறது, இது எதுவுமே அவங்கள்ட்ட குறைவாக இருக்குது. அது அவங்கள்ட்ட போய் ரீச் ஆகும்போது இன்னும் நிறையா இதாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் இப்போ அத்தை பொண்ணுங்கள்லாம் கேலி பண்ணுங்க, மாமன் பொண்ணுங்கள்லாம் கேலி பண்ணுவாங்க. இந்த இதே இப்போ இல்லை. நான் சுந்தரபாண்டியன் படம் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க அந்த சீன் பிடிக்கும். அத்தை பொண்ணை கேலி பண்ணுவார். முன்னாதாண்டா சண்டை கோய்க்கிற மாதிரி இப்போ முன்னாடி தான் சொல்லிட்டுப்பான், பின்னாடி போய் பாரு அவளை சிரிச்சிட்ருப்பாங்கன்றது. ஏன் அத்தை பொண்ணுனா அவள் கல்யாணம் ஆனாலும் கேலி பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இதை என்னோடய சென்சார் போர்டில் பார்த்த ஒரு லேடி அவங்க பார்த்தாங்க. அவங்க வந்து இதை வந்து என்ன ஈவ் டீசிங்ட்டாங்க, என்னடா ஈவ் டீசிங் சார், இது என் கல்ச்சர். என்னங்க கேலி பண்ணுறது கல்ச்சர்ன்றீங்கன்றாங்க. நான் கல்ச்சர்னு அதை சொல்கிறேன் சார். இது எங்களுக்கு எப்படிங்க கேலி பண்ணுறது கல்ச்சர் ஆகும்? ஏன்னா நான் தான் ப்ரொடியூசர். அப்போ ஆர்கியூமெண்ட் பண்ணுறோம். அவங்க சொல்கிறாங்க, என்னங்க ஒரு பொண்ணை வந்து கேலி பண்ணுறேன், அத்தம்மாலாம் யாராக இருக்கட்டும் கேலி பண்ண, இது எங்களுடைய கலாச்சாரங்கன்றேன். நான் அப்படி தாங்க அந்த பார்த்து வளர்ந்தோம். டைரக்டர் அந்த கலாச்சாரத்தை தான் எடுத்துக்கணும். அவங்க அது எப்படி சாத்தியமாகும், இது வந்து கேலி பண்ணுறது தான் ஈவ் டீசிங். ஏன்னா அப்போ ஈவ் டீசிங்னா கட்டுன்றாங்க. அப்போ நான் புரிய வச்சேன், சார் எங்கள் அத்தை பொண்ணுமா அப்படின்னா அங்கே ஒரு இது இருக்குது, கேலி பண்ணுவாங்க. இது ஆம்பளைங்க இப்போ பெண்கள் ஆம்பளை கேள்வி இன்னும் பயங்கரமாக இருக்கும், தோற்றே போயிடுவோம். அப்படி இதெல்லாம் இருக்குது சார். அந்த இது இப்போ நாங்கள் வரும்போது என்ன அப்போ முன்னாடி இருந்தது அது பாரதிராஜ் சார் படத்தில் தான் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு படம் சொல்லுவோம், மஞ்சள் தண்ணி ஊற்றுறது. அது வந்து மாமன் மேலே அது வம்புழுக்கிற மஞ்சள் தண்ணியே ஊற்றுற அது பாடல்களில் தான் நாங்கள் 16 வயதிலே மண் வாசனை இதில் மஞ்சள் குளித்து அள்ளி முடித்து அள்ளி தரிச்சு அப்படின்ற அந்த பாட்டுகளும்
அப்புறம் மண் வாசனையில் தான் அதை பார்க்கும்போது அதை வச்சு அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றுற வச்சு ஒரு சீனை வச்சுருப்பாரு பரதாச்சார். ஸோ அந்த கல்ச்சர் நான் பார்த்ததில்ல. அப்போ என்னோடய ஜென்ரேஷன் அது மறைஞ்சே போயிடுச்சு. அது அப்போ கேலி பண்ணுறது இதெல்லாம் நம்மளுடைய உறவுகளை ஒவ்வொருத்தவங்க யாருன்ற அந்த உறவுகள் என்றைக்கும் மேலோங்கி நிற்கும் போது தான் சார் படத்துக்கும் சரி வாழ்க்கைக்கும் சரி அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கணும். அது நம்ம இழக்கவே கூடாது. அதுதான் அவங்களுக்கு வந்து அது தப்பாக தெரியுது. இவங்க வந்து அழுதாலோ எமோஷ்னல் ஆனாலோ இது பண்ணாலோ அதை வந்து கிரிஞ்சுன்னு சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் உணர்வுகள் ஒன்று தான். உணர்வுகள் எப்போதும் மேலோங்கி நிற்கும் போது தான் அது வந்து நம்ம கல்ச்சர் அப்படி வளர்ந்துக்கிட்டே போகும்போது ஒன்லைனராக சொல்லணும். இப்போ சில இதில் நீங்கள் 3 லைன் சொல்கிறப்ப கூட அதில் லாஸ்ட் 1 லைன் நான் எடுத்துப்பேன். இப்போ என்ன தெரியாதவங்ககிட்ட பார்த்து பழகுங்கடான்னு சொல்லுவாங்க. ஆமாம், தெரிஞ்சவங்களே இப்படி பண்ணால் எப்பட்றா அப்படின்னு. அது தெரிஞ்சவங்களே இப்படி பண்ணால் எப்பட்றான்னு ஒரு லைன் இருக்குல்ல, அது இன்னும் பவர்ஃபுல்லாக தெரியும் எனக்கு. ஆனால் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதுக்கு 1 லைனில் நீங்கள் பதில் சொல்லணும். மொதல் விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான் நட்பு. எனக்கு பிடித்தது அது. எனக்கு பிடித்தது துரோகம். யாரும் யாருக்கும் செய்யக்கூடாது. யாருக்கும் செய்யக்கூடாது. பணம். இப்போ அதை பற்றி ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் ஒன்று. ரொம்ப பணத்தை பற்றி இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. பணம் வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னா மதிக்க தெரிஞ்சுட்டேன். பணத்தை மதிக்க புரிஞ்சதோட மதிக்க தெரிஞ்சுக்கிட்டேன். முதல் மதிக்க மாட்டோம், வெறும் பணம் தானே அப்படின்றது நாங்களே சொல்லி பழகி அது எங்களுக்காக சில படங்கள் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். அப்படி ரஜினி சார் படம் எங்களுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு படம். அது இந்த வார்த்தை அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம். அப்படி கொடுத்துட்டு என்னடா அது வெறும் பணம் தான்ல அப்படின்னோம். அது வந்து தளபதி பார்த்துட்டோம். தளபதியில் வந்து அவர் ரத்தம் கொடுத்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து ரூபாய் கொடுப்பாரு. கொடுத்தோன்னே சாமி அப்படின்னு கொடுக்க வெறும் பணம் தான் அப்படின்றார். தேட்டரில் கை தட்டணும் அந்த சீனுக்கெலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் சொல்லி அதை மதிக்கவே இல்லை. அப்போ பணம் நீ என்னையவா மதிக்கலை, நீ என்னை மதிக்க வைக்கிறேன்டா. நீங்கள் 40 வருஷமாக என்னை மதிக்காமல் நீங்கள் எப்படி சுற்றிக்கிறீங்கன்னான்னு மதிக்க வச்சு அதை புரிய வச்ச ஒரு விஷயம் அந்த பணத்தோட அவசியத்தை. ஸோ அதுதான் பணமாக நான் பார்க்குறேன். உறவுகள் ரொம்ப முக்கியம் சார். உறவுகள் வந்து நமக்கு முக்கியமான ஒன்று வாழ்க்கைக்கு. ஏன்னா அந்த உறவுகள் தான் நம்மளை வந்து நல்வழிப்படுத்தும். ஃபஸ்ட்டு உறவுகள் தான் நம்மளை வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும், நல்வழிப்படுத்தும். இதெல்லாம் வந்து உறவுகள் ரொம்ப தேவை சார். நமக்கு வந்து சொந்தங்களும் உறவுகளும் தேவைப்படும், நமக்கு ரொம்ப தேவை. அந்த பயம் நமக்கு கொடுக்கும் நிறையா உறவுகள் வந்து. ஸோ பொறுப்போடு இருக்கணும், ஒரு பயத்தை கொடுக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப தேவை நமக்கு. வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி, ஒரு நல்ல விஷயங்கள், இதெல்லாம் நண்பர்களும் உறவுகளும் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால தான் நிறைய பேர் டிப்ரெஷன் ஆகுது. நம்ம தனிமையை தான் டிப்ரெஷன் படுத்தும் சார். உறவுகளும் நட்புகளும் நம்ம டிப்ரெஷன் படுத்தாது சார். நம்ம யாராவது மனுஷாளுங்க இருந்தாலே நம்ம புலம்பிடுவோம்ல சார். நம்ம புலம்புறதுக்காக ஒருத்தன் வேணும்ல, அப்போ கொட்டி தீர்த்துடுறோம்ல சார். நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுருக்கனால தான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஒரு விஷயத்தை நம்ம மைண்டுக்குள்ளே வைக்கிறனால தான் அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். நான் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டோம்ன்ற அந்த பாரம் குறைதல் நம்ம அதுக்குள்ளே வச்சு நம்ம அதுதான் அந்த ஸ்ட்ரெஸ். அதை யார்ட்டையா சொல்லும்போது, நட்புட்டையோ உறவுகள்கிட்டையோ சொல்லும்போது அது இதாக சார். உறவுகள் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நினைக்கிறேன். மன்னிப்பு அவசியம் மன்னிக்கணும். அதான் பகைவனுக்கு அருள்வாயின்னு சொல்லுவாங்கள்ல, அருள வேண்டிய ஒன்று. யாராக இருந்தாலும் மன்னிப்பை விட, அதான் இதிலே சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக் வந்து மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படின்னு. மன்னிப்பு கேட்குறதும் வந்து ஒரு பெரிய மனுஷனாக நான் பார்க்குறேன் சார். காதல் அது வந்து ரொம்ப காதல் லவ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, முக்கியன்றதில் அவசியமான ஒரு விஷயம். காதல் மட்டும் ரொம்ப யோசிச்சு சொல்கிறோம். இல்லை சார், அவசியமான இல்லை, கரெக்ட். ஏன்னா முக்கியம் நான் ஏற்கனவே போட்டேன், அதனால் அதை வரக்கூடாது இல்லையா, வேர்டு ரிப்பீட் ஆகக்கூடாது, அதனால் அவசியம்னு போடுறேன். லவ் ரொம்ப ரொம்ப அவசியம் சார். நான் இப்போ எல்லாருக்குமான ஒரு லவ் வந்து அவசியம். அது வந்து லவ்ன்றது நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, காதல்ன்றது வந்து ஒரு ஆண் பெண் பண்ணுறது மட்டும் காதல் அப்படின்னு நினைக்கிறதில்ல. என் அம்மா மேலே வச்சுருக்கிறதும் காதல், என் அப்பா மேலே வச்சுருக்கிறதும் காதல், என் தம்பி மேலேயும் காதல். அப்போ உலகத்தை நான் காதலிக்கிறேன்ற ஒரு விஷயம் இருக்குது. இயற்கையை காதலிக்கிறது எல்லாமே காதல் தான் சார். நம்ம ஒரு லவ்வோடு பண்ணும்போது நம்ம அவ்வளோ நேசிக்கிறதால அதுதான் அந்த கரெக்டான மீனிங். காதலுக்கு நேசிப்பு தானே சார். அந்த இது முக்கியம் சார். இயற்கையை நேசிக்கணும், எல்லாத்தையும் லவ் பண்ணணும் சார். நம்ம ஒரு குழந்தையை போல் இருந்தால் தான் சார் அதெல்லாம் ரசிக்க முடியும். நம்ம வந்து ஒரு இயற்கையை பார்த்துட்டு அவ்வளோ ரசிக்கலாம், ஒரு சின்ன மையத்தை பார்த்து ரசிக்கலாம். ஸோ காதல் ரொம்ப அவசியம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள்.
இந்த பிள்ளைகளுக்குன்னு நீங்கள் ஒரு செய்தி சொல்லுவீங்கன்னா அது என்ன செய்தி? அவங்களுக்கு தான் ஏன்னா டெய்லி நிறைய பிள்ளைகளுக்குமான செய்தியாக இருக்கு. இல்லை அவங்களுக்கு தான் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, திருப்பி எதுலேயும் சொல்லி அவங்க இல்லை அட்லீஸ்ட் நாங்கள் இப்படி தெரிஞ்சுக்கலாம்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கடி நீங்கள் சொல்லும் செய்தி என்ன அப்படின்னு. சார் நம்பிக்கை நான் சொல்லுவேன் சார். அவங்களுக்கு சொல்கிறது நம்பிக்கை, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். மற்றவங்கள வந்து மரியாதையோடு நடத்தணும். யாராக இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம். மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுக்கணும். மற்றவங்கள இடத்துல நேசிக்கணும் சார். ஒரு மனிதனை நேசிக்க சொல்லுவேன். நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லுவேன் சார். என்ன படிக்கிறாங்க? +1 8th படிக்கிறாங்க. Behind Its Master Inspirers with actor Sasikumar. Title sponsor MCR Pure Cotton Club formals and casual shirts. And Let's Go Holidays Travel Beyond Boundaries. Powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management. ஈஸியாக படிக்கலாம் சாலரியோட. மிஸ்டர் கோல்ட் தரத்திலும் அளவிலும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இங்கே எல்லாமே ரெடி ஸ்டாக். MCR Pure Cotton Club and Let's Go Holidays presents Behind Woods Master Inspirers with actor Sasikumar. Powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management. Mr. Gold 100% கடலை எண்ணெய். லக்ஷ்மி செராமிக்ஸ். Midway Hospitals Behind Doors வழங்கும் முத்தமழை சென்னை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் சென்னை VGP கோல்டன் பீச் ஹோட்டல் நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க.